அதிக அளவு தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய பாட்டன் சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தைங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா கூட அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவங்க கிட்ட நிறைவேறாது. சின்ன சின்ன தடையாகவே நிற்கும். அவங்க உதவணும்னு நினச்சா கூட உதவுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட ரொம்ப நட்பாக பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த தனுசு ராசி என்பர்களை தான் சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இந்த ராசி ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி என்பதனால எல்லா விஷயத்திலையுமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தனால எல்லாருக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே வரும். ஒரு விஷயத்தில் இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யாதிருந்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம், நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதையும் மீறி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் கரெக்டாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில் வந்து ஒரு வகையான ஆயுதம் தான். ஆனால் பெரும்பாலும் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையோ அல்லது ஆயுத கிடங்குகளோ, ராமர் கோவிலோ அல்லது வேடர்கள் குடியிருப்பு பகுதியிலே இவங்களுடைய வீடு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா அமையும் அப்படின்னே சொல்லலாம். குரு ஆட்சி வீடு என்பதனால இந்த ராசிக்காரங்க அதிவேகமாகவும் செயல்படாமல் ரொம்ப மந்தமாகவும் செயல்படாமல் ஒரு மிதமான வேகத்தோடு செயல்படக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது. இந்த மார்கழி மாதத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு எல்லோரும் போவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நினச்சிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாலை போட்டுட்டு அந்த அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் இருமுடியாக கட்டி கொண்டு போய் அந்த அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு அம்மன்கிட்ட வேண்டிட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட இந்த காலகட்டத்தில் கோமாதா பூஜையை செய்யுங்க. பூஜை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சரி, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம். ஏன்னா குரு அப்படின்னாவே உருவத்தில் கொஞ்சம் பெரிய கிரகம். மற்ற கிரகங்களோட கம்பேர் பண்ணும்போது குரு அப்படிங்கிறது நல்ல ஒரு பெரிய கிரகம் தான். அதனால் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் வந்து பெருசாக வந்து பாதிப்பை தராது இந்த குரு ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குரு பார்க்க கோடி நன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சூரியனும் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் மிகப்பெரிய கூட்டு அமைப்பாக நட்பாக வந்து அமைந்திருக்கு. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026 ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் கேது. கிரக அமைப்புகள் வாக்கிய பஞ்சாகப்படி நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இந்த ஆண்டில் இவங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட நாளாக எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இந்த ஆண்டில் நடக்கும். இதெல்லாம் இழுபறியாக இருக்குது, இந்த வேலையை நம்மளால் முடிக்கவே முடியல, ரொம்ப நாளாக இந்த காரியம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சில காரியங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026 ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருந்த காரியத்தெல்லாம் டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு சாதகமான பலன் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டு. முன்கோபத்தை மட்டும் இந்த ஆண்டில் குறைச்சிக்கோங்க. பேசும்போது மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் பேச்சில் நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் விட வேண்டாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 2026 அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்ச உறவு
குறிப்பாக நண்பர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நான் தனியாக போய் தொழில் தொடங்குறேன், கூட்டு தொழிலாக எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்களோடு விலகி சென்றார்கள் இல்லையா நண்பர்கள், அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு பாராட்டுவாங்க. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இந்த ஆண்டில் இருக்க போகுது. அதே மாதிரி மனதுக்கு ஒரு புதிய தெம்பு, ஒரு தைரியம், உற்சாகம் இதெல்லாம் அந்த ஆண்டில் கிடைக்கும். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன உதவிகளும் இந்த ஆண்டில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் எந்தெந்த காரியம்லாம் இழுபறியாக இருந்துச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிரச்சனையாக முடிந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. எதிர்பார்த்த அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏற்கனவே வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லை, பாதியிலே விட்டுடலாம், நீ இந்த பணியை தொடரவே வேண்டாம் அப்படின்னு நினச்ச அந்த வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. அதனால் அந்த வியாபாரத்தை மீண்டும் கையில் எடுப்பீங்க. சரி இதில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அந்த வியாபாரத்தை கையில் எடுப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவானுடைய பார்வை இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய தொழிலெலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டில் ஆரம்பிங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். வெளியிலேருந்து கூட நல்ல நல்ல தகவல் வரும். அதே மாதிரி புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்யணும். என்ன அப்படின்னா கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வெளிநபர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வெளிநபர்கிட்ட பேசும்போது கையாளும் போது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மனம் நோகிற மாதிரி எதுவும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புலாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த ஆண்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி பலவிதமான வேலைகளை செஞ்சாலுமே எல்லா வேலையிலுமே ஓரளவுக்கு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க கிட்ட ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி மற்றவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சாலும் அதை வந்து உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் இழப்புகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அதில் இந்த ஆண்டில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். குடும்ப உறவுகளோடு எங்கேயாவது வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும். குடும்பத்தாருடைய தேவைகளை இந்த ஆண்டில் பூர்த்தி செய்வீங்க. பிள்ளைங்களோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதோடு கூட அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தோடைய மேன்மைக்காக என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க இந்த ஆண்டில். அப்படி மேன்மைக்காக யோசிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் வெளிநபர்களுடைய பேச்சை குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வராதீங்க. அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை வெளிநபர்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் வெளிநபர்கிட்ட குடும்ப ரகசியங்களை சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு, இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். ஏற்கனவே உங்களுடைய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் பிரிந்து சென்றிருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் நட்பு பாராட்டுவாங்க. மனதுக்கு ஒரு விதமான புத்துணர்வு இந்த ஆண்டில் ஏற்படும். உற்சாகமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. மிக அருமையான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம். முயற்சி பண்ணுங்க. இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க கரெக்டாக வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும். இந்த சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது இல்லையா, அந்த மந்த நிலை இந்த ஆண்டில் மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஆவணி மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
பாதியில் நின்று போன கல்வியெலாம் கூட இந்த ஆண்டில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். எதிர்பார்த்த உதவிகளும் இந்த ஆண்டில் கிடைக்கும். கல்வியில் மிகப்பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற பட்டம், பெயர், புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. நல்ல நல்ல மாற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். விளையாட்டுலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆசிரியருடைய உதவி இந்த ஆண்டில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சக மாணவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு. வருமானம் திடீர்னு கிடைக்கும். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. ஆனால் ஒன்று, மற்றவங்ககிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் சின்ன சின்ன ஒரு விதமான பயம், குழப்பம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாகும். எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதோட கூட இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.